தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கார்த்திக் பாலா பேசுகிறேன். தமிழ் இலக்கிய வரலாறு எப்படி பொய் வரலாறாக தெரிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர் வரலாற்றில் வரலாறை சுத்தமாக இல்லாதவர்கள், அரசியலுக்காக குள்ளநரி வேலை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள், இரு சமூகங்களுக்கிடையே பிரிவினையை உண்டாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் இது போன்ற செயல்களை செய்து வருகிறார்கள். ரொம்ப காலமாக, அதாவது இந்த திராவிட ஆட்சி வந்ததுலேருந்துன்ட்டுல ரொம்ப காலமாகவே தமிழகத்தில் ஒரு ஒரு மாயை உருவாக்கப்படுது. என்ன மாயை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் குறிஞ்சியில், அதாவது குறவர்லேருந்து தான் ஒட்டுமொத்த தமிழினமுமே வந்தது அப்படிங்கிற ஒரு மாயை உருவாக்கி வச்சுருக்காங்க. ரெண்டாவது, இந்த திணை கோட்பாடு அப்படி இந்த வரலாறு இல்லாதவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த திணை கோட்பாட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டு நாங்கள் தான் மூத்த குடி, எங்ககிட்ட இருந்து தான் பல்லர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பல்லர் தான் மூத்த குடி மருத திணையில், அதுலேருந்து தான் எல்லா குடிகளும் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாயை, ஒரு பொய்யான மாயையை உண்டாக்கி வைக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொன்றும் சொல்லுவாங்க, இந்த வேந்தன் தான் இந்திரன், இந்திரன் தான் பாண்டியன், பாண்டியன் தான் பல்லன், இப்படி ஒரு மாயை உருவாக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி, உண்மையான அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது போக தமிழ் இனம் எப்படி நாம் அனைவரும் இனம் அப்படிங்கிற ஒரு கருத்தியில் சொல்கிறோம், எதன் அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இறுதியாக இன்னொரு மாயை உருவாக்குறாங்க. என்னென்னா, அந்த பாணன், பறையன், கடம்பன், துடியன், இந்த 4 குடியிலேருந்து தான் ஒட்டுமொத்த தமிழர் குடிகளும் வந்துச்சு அப்படின்ட்டு ஒரு மாயை உருவாக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்ன, உண்மையான அர்த்தம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஆய்வு செஞ்சு நம்ம வெளிப்படையாக பேச போகிறோம். வாங்க, என்ன எழுதியிருக்காங்க, இவங்க என்ன அதாவது இது யார் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இவங்க எப்படி வராங்கன்னா, முனைவர், பேராசிரியர், தமிழாசிரியர், இந்த மாதிரி வரலாற்று ஆய்வாளர், இப்படிங்கிற பல பேர்களில் குள்ளநெறி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உதாரணம் நீங்கள் ஐயா மாசோ விக்டர் போன்றவர்களை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெளிவாக தெரிஞ்சிடும். சொல்கிறது முழுக்க பொய்யா இருக்கும். ஆனால் இவங்களுக்கெல்லாம் வரலாற்று ஆய்வாளருங்கிற ஒரு அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க, தமிழ் தேசியவாதிங்கிற ஒரு முத்திரையை குத்திருப்பாங்க. இவங்களை வச்சு மக்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு வர்ற விஷயம். இப்போ நம்ம என்ன இருக்குது, இவங்க எப்படி திருப்பி செஞ்சுருக்காங்க, உண்மையான அர்த்தம் என்னவாக இருக்கும் ஏறன் அடிப்படையில் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். குறவர்லேருந்து தான் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே உருவாச்சா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ஆய்வு செய்ய போகிறோம். அதுக்கு ரேசியல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இந்தியன் பீப்புள் பை டிஃப்ரெண்ட் ஆந்த்ரோபாலஜிஸ்ட், மானுடவியல் ஆய்வு செய்த பல நிபுணர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 1915 ஹெர்பர்ட் ஹோப் ரிஸ்லி இந்திய மக்களை எப்படி வேறுபடுத்தியிருக்காருன்னா, திரவிடியன், இண்டோ ஆரியன், மங்களாய்டு, ஆரியோ திரவிடியன், மொங்கலோ திரவிடியன், சைத்தோ திரவிடியன், தர்கோ இரானியன் அப்படின்னு இந்திய மக்களின் இனக்குழுக்களை வேறுபடுத்தியிருக்கிறார்கள். 1921 ருக்கேரி என்பவர் இந்திய மக்களின் இனக்குழுக்களை வரையறுக்கும் போது எப்படி பார்த்துருக்காருன்னா, நீக்ரிட்டோ, ப்ரீ திரவிடியன் ஒரு ஆஸ்ட்ரலாய்டு வேதிக், திரவிடியன், டால் டாலிகோசிஃபாலிக் ஆரியன், பிராக்கைலோசிஃபாலிக் லியூகோடம் அப்படின்னு வேறுபடுத்தியிருக்காங்க. 1924 ஹேடன் என்பவர் ஹிமாலயன் ரீஜியனில் இருக்கிறவங்க இண்டோ ஆரியன் மங்களாய்டு என்றும், நார்தர்ன் பிளைன்ஸ் ஆர் ஹிந்துஸ்தான் ரீஜியனில் இருக்கிறவங்க இண்டோ ஆஃப்கன் என்றும், சதர்ன் பிளாட்டியூ ஆர் டெக்கான் ரீஜியனில் இருக்கிறவங்க நீக்ரிட்டோ, ப்ரீ திரவிடியன், சதர்ன் பிராக்கைசிஃபல்ஸ், வெஸ்டர்ன் பிராக்கைசிஃபல்ஸ் அப்படின்னு குறிச்சிருக்காங்க. 1934 ஃபியூஹரர் வான் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறவர் வெடிட் ஆர் ஏன்ஷியன்ட் இண்டியன்ஸ், அவங்களுக்கு காண்டிட் மாலிட் அப்படின்னு இருக்காங்க. மெலனாய்டு ஆர் பிளாக் இண்டியன்ஸ், சவுத் மெலனாய்டு கோலிட், இண்டிட் ஆர் நியூ இண்டியன்ஸ், கிரசைல் இண்டிட், நார்த் இண்டிட், அப்புறம் பேலியோ மங்களாய்டு அப்படின்னு இவர் பதிவு செஞ்சுருக்காரு. 1937 குஹா என்பவர் நீக்ரிட்டோ, புரோட்டோ ஆஸ்ட்ரலாய்டு, மங்களாய்டு, அதில் பேலியோ மங்களாய்டு, லாங் ஹெடட், ப்ராட் ஹெடட், டிபெட்டோ மங்களாய்டு, மெடிட்டரேனியனில் பேலியோ மெடிட்டரேனியன் ஓரியன்டல், வெஸ்டர்ன் பிராக்கிசிஃபல்ஸில் அல்பினாய்டு, அர்மினாய்டு, டினாரிக், அப்புறம் நார்டிக்ஸ் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. இது கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க தமிழர் குடிகளே. சர்க்கார் என்பவர் 1961 பதிவு செய்கிறாரு. டாலிகோசெஃபல்ஸில் ஆஸ்ட்ரலாய்டு, இண்டோ ஆரியன், முண்டாரி ஸ்பீக்கர்ஸ், மீசோசெஃபல்ஸில் இரானோசித்தியன், பிராக்கைசிஃபல்ஸில் ஃபார் ஈஸ்டர்ன் மங்காலியன் அப்படின்னு பதிவு பண்ணுறாரு.
இதே தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இண்டோ ஆரியன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆரிய பிராமணர்கள். முண்டாரி ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறது வந்து லிங்குவிஸ்டிக் ஃபேமிலி. அதில் தான் சவரா மரபினர் வருவாங்க. அந்த சவரா மரபினரில் தான் பல்லப்பு வராங்க. அந்த பல்லப்பு தான் பல்லர் ஆகுறாங்க. இன்றைக்கி இந்த இண்டோ ஆரியன் யாருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா இந்த முண்டா ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்லப்பு என்கிற பல்லர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். பார்ப்போம். இந்த மானுடவியல் ஆய்வை பார்க்கும்போது நமக்கு தெளிவாகவே புரியுது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய நிலப்பரப்பில் இந்த மண்ணில் உருவானவர்களும் வெளியிலிருந்து வந்தவர்களும் பல இனக்குழுக்களாக இன்னைக்கு இந்தியா என்கிற கட்டமைப்பில் இருக்கிறோம். காலப்போக்கில் நாகரிக வளர்ச்சியில் மொழிகள் உருவாகும் போது அந்தந்த நிலப்பரப்பில் யாரெல்லாம் இருந்தார்களோ அந்தந்த மொழிகளை பேசி அந்த மொழியை மையப்படுத்தி ஒரு இனமாக நாம் உருவாகி இருக்கிறோம் என்பதுதான் உண்மையை தவிர்த்து, குறவரிலிருந்து தான் இடையர் வந்தார், இடையரிலிருந்து தான் அவர் வந்தார், அவர் இன்னொருத்தர் அப்புறம் அந்த வேளாளர்ல இருந்து தான் பறவர் வந்தார் அப்படிங்கிற கருத்தியல் பொய். ஏனென்றால் எல்லாருடைய மரபணுவும் வெவ்வேறாக இருக்கிறது. எல்லோரும் தனித்தனி இனக்குழுக்களாக இருக்கிறோம். மொழியை மையப்படுத்தித்தான் நாம் இன்று இனம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், தமிழர் இனம் அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆதாரம் என்ன இருக்குன்னா சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சொல்லாடல் எல்லாமே வந்து இன்னைக்கு தமிழர் நிலப்பரப்பில் ஒவ்வொரு குடிகளாக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை மையப்படுத்தி தான் இந்த சங்க இலக்கியத்தில் என்னென்ன குடிகள் எல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் தமிழர் இனம் அப்படிங்கிற ஒரு கருத்தியெல்லாம் நம்ம ஒன்றிணைகிறோம். ஆனால் அந்த இனம் அப்படிங்கிற வரையறையில் நாம் மொழியை வைத்து மையப்படுத்தி தான் இணைந்திருக்கிறோமே தவிர்த்து, இனக்குழு அப்படிங்கிற அந்த மரபணுங்கிற கருத்தியலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து வெவ்வேறு இனக்குழுக்களாக இருக்கிறது. நீக்ரிட்டோ, மெடிட்டரேனியன் ஆர் திராவிடியன் ஆர் அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக், இந்த மாதிரி பல்வேறு இனக்குழுக்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத தமிழர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் இத்தனை ஆண்டுகளாக சொல்லி வந்த அந்த குறவர் இடையர் அந்த கதைங்கிறது ஒரு மாயை, அது ஒரு மித் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய ஆய்விலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக நான் பதிவு செய்கிறேன். தொல்காப்பியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒல்கா பெரும்புகழ் தொல்காப்பிய தமிழ் முனிவரனார் செய்தருளிய தமிழ் தொன்மை முழு முதல் நூல் தொல்காப்பியமாகும். அது மொழி அமைதி கருவி நூலாகிய இலக்கணத்தோடு மட்டும் அமையாது, உலக வரலாற்று நூல், ஒழுகலாற்று நூல், பண்பாட்டு நூல், தெய்வந்தெளி நூல், உளவியல்பு நூல் முதலிய பல நூலின் பயனார் கருத்து கடங்க பொருளதிகாரத்தை தன்னகத்து கொண்டுள்ள வாழ்க்கை பெருநூலாகவும் திகழ்கின்றது. இப்போ இந்த வேந்தனை இந்திரனாக்கி பாண்டியனாக்கி பல்லராக்கிற பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே அப்படிங்கிற பாட்டில் தான் இவங்க பொய் வரலாறு எழுதுகிறாங்க. இந்த பாட்டு தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் அகத்திணை என்கிற ஒரு தலைப்பில் 5ஆம் பாடலாக வருகிறது. அகத்திணைனா என்ன? அகத்திணை என்பது நாடக வழக்கிலும் உலகியல் வழக்கிலும் உள்ள செய்திகளை கூறும். இதில் யாருடைய பெயரையும் சுட்டி கூறும் பழக்கம் இல்லை. இவற்றில் தமிழரின் வாழ்க்கை பாங்குகளும் பண்புகளும் இலையோடி கிடக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். மேய என்பதற்கு அர்த்தம் தகுந்த அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு அர்த்தம் எ சீட் சூட்டட் டு ஒன்ஸ் ரேங்க் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க. மாயோனுக்கு வந்து கருநிறமுடையோன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, திருமால் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சே அப்படிங்கிற சொல்லுக்கு சிவப்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. சேயோன் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து முருகக்கடவுள் சிவன் தொலைவில் இருப்பவன் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. வேந்தனுக்கு அர்த்தம் என்னன்னா, எல்லா ஆற்றலும் பெற்ற அரசன்னு சொல்லலாம், இந்திரன்னு சொல்லலாம், சந்திரன்னு சொல்லலாம், சூரியன்னு சொல்லலாம், வியாழன்னு சொல்லலாம் அப்படின்னு பதிவு செய்கிறாங்க. வருணன் அப்படிங்கிறதுக்கு வந்து அஷ்டதிக்கு பாலகருள் மேற்றிசை பாலனும் கடலுக்கும் நெய்தல் நிலத்துக்கும் முறியவனுக்கும் மலைக்கு அதிபதியுமாகிய கடவுள், வருணன் மேய பெருமணல் உலகமும் அப்படின்னு பதிவு செய்கிறாங்க. தொல்காப்பிய பாடல், அதாவது இந்த மாயோன் சேயோன் இந்த பாடலை நம்ம பார்க்கும்போது நமக்கு தெளிவாக புரிகிறது என்னன்னா, இது வந்து அகத்திணையில் இருக்குது. அகத்திணை வந்து உலக வழக்கை சொல்லக்கூடிய ஒரு பாடலாக பதிவு செஞ்சுருக்காங்க. அப்படின்னா வந்து இதில் திருமால், சிவன், முருகன் இந்த மாதிரி கருத்தியலை கொண்டு வர்றது வந்து உலக வழக்குக்கு பொருந்துமா பொருந்தாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொருந்தாது. தொல்காப்பியர் எழுதியது வந்து அவர் உலகத்தை 4ஆக பிரித்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையை நான் பதிவு பண்ணுறேன். அதாவது இந்த அவருடைய கருத்து வந்து உலகத்துக்கே பொருந்தும். காடும் காடு சார்ந்த இடமும், மலையும் மலை சார்ந்த இடமும்,
கடலும் கடல் சார்ந்த இடமும் அதுக்கப்புறம் நிலமும் நிலம் சார்ந்த இடமும், இது வந்து உலகத்தையே அவர் பகுத்திருக்கிறார். பிற்காலத்தில், அதாவது தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர்கள் காலத்தில் தான் இந்த கடவுள் கோட்பாடெலாம் முல்லை திணை திருமால் அந்த மாதிரிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால அவர்களுடைய புரிதலுக்கு தகுந்தாற் போல உரை எழுதியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு புரிதல். தொல்காப்பியர் வந்து இது உலக வழக்கை மையப்படுத்தி தான் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. மாயோன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காடும் காடு சார்ந்த பகுதியும் அது வந்து இருள் சூழ்ந்த பகுதியாக தான் இருக்கும் காடு. ஸோ அந்த இருள் சூழ்ந்த பகுதிகளில் அந்த வாழத்தகுந்த மனிதர்களை மாயோன் அப்படின்னு அழைத்திருக்கிறார்கள். மால் என்றால் கருப்பு, இருள் என்றால் கருப்பு, இருங்கோ வேல் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு. இருள் என்றால் கருப்பு, வேல் என்றால் அரசன், இருங்கோ என்றால் அரசன், வேல் வந்து மரபு. இருங்கோவேல் அப்படிங்கிறதும் அதை தான் வந்து இன்றைக்கி கிருஷ்ணர் அப்படிங்கிற மாதிரி வட இந்தியாவில் சொல்கிறாங்க. நம்ம கண்ணன் அப்படிமோ இந்த மாதிரி தான் ஒரு பொதுவான ஒரு பார்வையில் தான் அவர் பதிவு பண்ணியிருக்காரே தவிர்த்து தொல்காப்பியர் காலத்தில் கண்டிப்பாக கடவுள் முத்திரை கொடுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா புறநானூற்றிலே கடவுள் இலவேங்கிற கருத்தியல் தான் இருக்கே சொல்கிறாங்க, நடுகள் மரபு தான் பேசுகிறாங்களே தவிர்த்து தொல்காப்பியர் அதற்கும் முன்னால் வந்து கண்டிப்பாக இந்த கடவுள் கோட்பாடை மையப்படுத்தி அவர் எழுதியிருக்க வாய்ப்பில்லை. உலக வழக்கை மையப்படுத்தி தான் எழுதியிருக்காரு. சேயோன் அப்படிங்கிற கருத்திலும் இங்கே வந்து நம்ம முருகன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சே அப்படிங்கிறதுக்கு சிவப்பு அப்படிங்கிறது ஒரு பொருள் இருக்குது, தொலைவில் இருப்பவர் அப்படிங்கிறது பொருள் இருக்குது. ஏன்னா இப்போ அமெரிக்காலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா பழங்குடிகளை வந்து ரெட் இண்டியன்ஸ்னு சொல்லுவாங்க. ரெட்டுன்னா என்ன, சிவப்பு. அப்போ மலையில் வாழக்கூடியவர்கள் பழங்குடிகள் அப்படிங்கிற ஒரு கருத்தியல்ல தான் வந்து தொல்காப்பியர் எழுதியிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வேந்தன் அப்படிங்கிறவங்களும் அதே கருத்தியல் தான். வேந்தன் வந்து இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இந்த பல்லர்கள் வந்து இந்திரன் பாண்டியன் அப்படி இப்படின்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, அதுக்கும் இதற்கும் சம்மந்தமே கிடையாது. அதெல்லாம் இவர்களால் உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைகளை தவிர்த்து தொல்காப்பியர் காலத்தில் வேந்தன் என்பது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நாகரிக வளர்ச்சியில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருந்த ஒட்டுமொத்த அரசர்களையும் குறித்த ஒரு சொல்லாக இருந்திருக்கலாம் வேந்தன் அப்படிங்கிறவங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய. இவங்க உரை எழுதினவங்க இந்திரன் அது இதுன்னு சொல்லிட்டு முத்திரை குத்திருக்காங்களே தவிர்த்து இந்த பாடல் உலக வழக்குக்காக எழுதப்பட்ட பாடலாக தான் இருந்திருக்க வேண்டும். வருணனும் அப்படிதான், கடலில் ஆளுமை செய்பவர்கள். வருணன் வா காற்றை குறிக்கக்கூடிய சொல். வருணன் 8 திசையும் ஆளுமை செய்யக்கூடிய கடலில் காற்றை மையப்படுத்தி ஆளுமை செய்பவர்களை வந்து அந்த அந்த கடலை சார்ந்து அந்த இடத்தில் தகுந்து வாழக்கூடியவர்கள் தான் வருணன் அப்படிங்கிற ஒரு கருத்தியல்ல தான் பொதுவான பெயராக இருந்திருக்கும். இதுதான் இதற்கு உண்மையான விளக்கமாக இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஏரண ரீதியாக சிந்திச்சு பார்த்தா நமக்கு புரியுது. மற்றபடி இதில் வந்து இந்த கடவுள் கோட்பாடை புகுத்துனது பிற்காலத்தில் தான். உரை எழுதின காலத்தில் நாம் கடவுள் நம்பிக்கையோடு இருந்தவர்கள் உரை எழுதியதால் இந்த மாதிரி கோட்பாடுகளை சேர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக முன்வைக்கிறேன். அதே மாதிரி தான் திணை கோட்பாடு. இந்த திணை கோட்பாடு இந்த முல்லை பாலை குறிஞ்சி இதெல்லாம் என்னன்னா இங்கே இருந்த மக்களை புலவர்கள் ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லுவோம் கார்ப்பரேட் பாஷையில். இப்போ ஒரு விஷயத்தை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோம் அப்படின்னா எளிதாக புரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்கப்படுற ஒரு விஷயம். இப்போ இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, இவங்களை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா திணைன்னு ஒரு கோட்பாட்டை உருவாக்கி இந்த மலையில் வாழ்கிறவங்களில் இந்தந்த குடிகள் இருந்தாங்க, பாலையில் இந்தந்த குடிகள் இருந்தாங்க அப்படின்னு வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காகத்தான் அது ஒரு கோட்பாட்டை உருவாக்கியிருக்காங்களே தவிர்த்து இங்கே பல்லர்கள் சொல்கிற மாதிரி மருதத்திணைக்கு அப்புறம் தான் மருதத்திணையிலேருந்து தான் வந்துச்சு, பல்லர்கள் தான் மூத்த குடி, அங்கேருந்து தான் எல்லா குடிகளும் உருவாச்சு இப்படிலாம் சொல்கிறது வந்து சுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யான ஒரு கற்பனை கதையாக தான் இருக்கும். ஏன்னா அந்த விடயத்தை எழுதினவனே வந்து நாகரிக வளர்ச்சியில் தேர்ச்சி பெற்றிருந்தான். அதுக்கு முன்னாலேயே நாகரிகம் வளர்ந்துருச்சு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். வேளாளர்களை குலமக்கள் அப்படின்னு தான் வந்து தொல்காப்பியத்தில் குறிப்பிடுறாங்க. அப்போ அவங்க தான் வந்து மொழியை வளர்த்துருக்கணும், நாகரிகத்தை வளர்த்துருக்கணும், எழுத்தை வளர்த்துருக்கணும், இலக்கணத்தை வளர்த்துருக்கணும், இலக்கியத்தை வளர்த்துருக்கணும். அவங்க தான் எல்லா விஷயத்தையும் பார்த்து மக்களை எப்படியெல்லாம் வேறுபடுத்துகிறாங்கன்னு சிந்தித்து திணை வாரியாக பிரித்திருக்கிறார்கள், வினை மக்களாக பிரித்திருக்கிறார்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நாகரிக வளர்ச்சியில் தான் எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்முடைய புரிதல். இவர்கள் சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் வரலாறு இல்லாதவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா திணையை மையப்படுத்தி நாங்கள் அந்த மருத திணையில் நாங்கள் தான் முன்னோர்கள், நாங்கள் தான் மூத்த குடி, நாங்கள் தான் நாகரிகத்தை வளர்த்தோம், இங்கேருந்து தான் எல்லாமே வந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவர்கள் சொல்ல திணை கோட்பாடே முற்றிலும் தவறான ஒரு கருத்து அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக இந்த பாடல்கள் மூலமாகலாம் நம்ம ஏரண அடிப்படையில் சிந்திக்கும் போது தெளிவாக புரிகிறது. ஏன்னா திணை கோட்பாடு
இவர்கள் சொல்லக்கூடிய அந்த குறிஞ்சியிலிருந்து கீழே இறங்கி முல்லை வந்து முல்லையிலிருந்து மருதம் வந்துங்கிற கான்செப்டே கிடையாது. ஏன்னா மரபணுவே அனைவருக்கும் வேறு வேறாக இருக்கிறது. இந்திய நிலப்பரப்பில் பல்வேறு தரப்பட்ட மரபணுக்கள் இருக்கிறது. அதில் ஒரு குறிப்பிட்ட மரபணு தான் நாகரீகத்தை வளர்த்திருக்கிறது. அந்த நாகரீகத்தை வளர்க்கும் போது, அந்த நாகரீகம் வந்து வளரும் போது, அந்த நாகரீகம் அரசர்களாக உருவெடுக்கும் போது அதை சார்ந்து இருக்கக்கூடிய திணை மக்களாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், எல்லோரும் அந்த நாகரீகத்தில் வந்து சேர்ந்து பயணிக்கும் போது தான் இங்கே வந்து ஒரு வலிமை உண்டாகிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இவர்கள் சொல்லும் அந்த என்ன சொல்கிறது மருதத்திணை திணையிலிருந்து தான் எல்லாமே உருவாச்சுன்னு சொல்கிறது முற்றிலும் தவறான கருத்தியல் அப்படிங்கிறது 100க்கு 200% நம்மளால் தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக முன்வைக்கிறேன். இதுதான் தொல்காப்பிய பாடலிலிருந்து நமக்கு தெளிவாக கிடைக்கக்கூடிய ஒரு விடயம். என்ன அப்படின்னா, நம்ம தெளிவான அர்த்தத்தை எடுக்காமல் நமக்கு பிடிச்ச மாதிரி அர்த்தத்தை எடுத்து இங்கே இருக்கக்கூடிய வரலாறு இல்லாதவர்கள், பிரிவினையை உண்டாக்க நினைப்பவர்கள், அரசியலுக்காக பொய் வரலாறு எழுதுபவர்கள் எல்லோரும் தனக்கு சாதகமாக முனைவர், தமிழாசிரியர், பேராசிரியர் அப்படின்னு போட்டுக்கிட்டு இவங்க புத்தகமாக எழுதி மக்களை முட்டாளாக்கி பிரித்தாளும் சூழ்ச்சி செய்து பிரிவினையை உண்டாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தமிழர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பரப்பப்படும் பொய் வரலாறு என்னன்னா, துடியன், பாணன், பறையன், காடவன் ஆகிய 4 தமிழர் என தொல்காப்பியம் கூற இன்று 340க்கும் மேற்பட்ட சாதி பிரிவுகள் வந்தது எப்படி அப்படின்னு இந்த திராவிட பாடி சோடாக்கள் அப்படி கதறிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து இது தொல்காப்பியமே கிடையாது. இந்த பாடல் தொல்காப்பியத்தில் இடம்பெறவே இல்லை. இந்த பாடல் இடம்பெற்ற இடம் புறநானூறு. அதுவும் 335வது பாடல் தான் இந்த நம்ம பேசக்கூடிய பாடல் அப்படிங்கிறத முதல்ல தமிழர் குடிகள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பாடலை பாடிய புலவர் மாங்குடி கிழார். இன்றைக்கி இருக்கக்கூடிய திருநெல்வேலி பக்கத்தில் சங்கரங்கோயில் பக்கத்தில் தான் மாங்குடி என்கிற ஊர் இருக்கிறது. இவர் எழுதிய பாடலில் தான் துடியன், பாணன், பறையன், கடம்பன் என்று இன்று 4 குடியும் இல்லை அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காரு. என்ன அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்ப்போம். பாட்டோட தலைப்பு கடவுள் இலவே. பூக்களில் சிறந்தவை குரவம், தளவு, குருந்து, முல்லை ஆகியவைதான் என்றும், உணவுப் பொருட்களில் சிறந்தவை வரகு, திணை, கொள், அவரை ஆகிய 4 மட்டுமே என்றும், குடிகளில் சிறந்த குடிகள் துடியன், பாணன், பறையன், கடம்பன் என்ற 4 குடிகளே என்றும், இறந்த வீரர்களின் நடுகளை தவிர வழிபடுவதற்கேற்ற கடவுள் வேறு எதுவும் இல்லை என்றும் தன் கருத்தை இப்பாடலில் புலவர் மாங்குடி கிழார் கூறுகிறார். இப்பாடல் தொடக்க பகுதியில் சிதைந்துள்ளது அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க. குடி என்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். குடியானவன், குடியிருப்போர், ஆட்சிக்கு உட்பட்ட பிரஜைகள், மன்னவன் கோநோக்கி வாழும் குடும்பம், கோத்திரம், குலம், வீடு, சிறுகுடி, ஆறு, ஊரு, இப்படி பல அர்த்தங்கள் குடி என்கிற ஒரு சொல்லுக்கு இருக்கிறது. பாணன் என்கிற சொல்லுக்கு பாடும் குலத்தான், தையக்காரன், வீணன், காட்டாமனுக்கு போன்ற அர்த்தங்கள் இருக்கிறது. பறை என்கிற சொல்லுக்கு தப்பு, பறையடிக்கும் ஜாதி, வட்டம், சொல், விரும்பிய பொருள், ஒருமுகத்தளவை, மரக்கால், நூல் வகை, வரிக்கூத்து வகை, குகை, பறத்தல், பறவை இறகு, பறவை அப்படின்னு பல அர்த்தங்கள் இருக்குது. இதோடு சேர்த்து பறை என்கிற சொல்லுக்கு ஸ்பீக்கிங், டாக்கிங், டெல்லிங், பிளாபிங், சேட்டிங் அப்படின்னும் அர்த்தம் இருக்குது. கடம் என்கிற சொல்லுக்கு கடமை, உடல், காடு, துன்பமான வழி, தோட்டம், குடம், வாள், கயிறு, யானை மதம், யானை கவுள், சுடுகாடு, கடன், குடமுலா, கடவாத்தியம், காணிக்கை, அருநெறி, மலைப்பக்கம், மலைச்சாரல், தெய்வக்கடன், முறைமை, நீதி அப்படிங்கிற பல பொருட்கள் இருக்கிறது. கடம்பன் அப்படிங்கிறதுக்கு கந்தா வியரிங் எ கார்லண்ட் ஆஃப் கடம்பம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்ஷியன்ட் கேஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. துடி அப்படிங்கிற சொல்லுக்கு பார்த்திங்கன்னா குமரநாடல், டான்சஸ் ஆஃப் தி 7 விர்ஜின் காடஸஸ், சப்த கன்னிகளின் ஆடல், அப்புறம் குறிஞ்சி நிலப்பறை, பாலை நிலப்பறை, உடுக்கை, ஸ்மால் போர்ஷன் ஆஃப் டைம், ஏலம், அகில் மரம், கூதாளி, இசங்கு, உதடு, முதன்மை, இப்படி பல அர்த்தங்கள் இருக்கிறது. துடியன் அப்படின்னா துடி கொட்டுபவன், சுறுசுறுப்புள்ளவன், சினமுள்ளவன், தீயன் அப்படின்னு வேற ஒரு அர்த்தத்திலையும் சொல்கிறாங்க. அடுத்தது பாணன், பறையன், கடம்பன், துடியன். இந்த 4 சாதியிலேருந்து தான் எல்லா சாதியும் வந்துச்சு. இப்போ 340 சாதி இருக்குது அப்படின்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் அடிப்படை புரிதல். இதில் இன்னொரு பெரிய மித்து மாயை என்னன்னா, பாணன், பறையன், கடம்பன், துடியன் தொல்காப்பியத்திலேருந்து இருக்காங்கன்னு பேசுகிறாங்க. ஆனால் உண்மையாகவே வந்து தொல்காப்பியத்தில் இது கிடையவே கிடையாது. இது வந்து புறநானூற்று பாடல் 335வது பாடல் கடவுள் இலவே அப்படிங்கிற தலைப்பில் வந்து தெளிவாகவே குறித்து வைத்திருக்கிறார்கள். அதில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறதையும் நம்ம படித்தோம். அதாவது சிறந்த பூ 4 தான் இருக்குது, சிறந்த உணவு 4 தான் இருக்குது, சிறந்த குடி 4 தான் இருக்குது, கடவுள் அப்படிங்கிறது வந்து நடுகள் மரபை தான் நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் குறித்து வச்சுருக்காங்க.
இதில் இந்த குடி அப்படிங்கிறத பார்த்தோன்னே இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, குடி இஸ் ஈக்குவல் டு சாதி, சாதி இஸ் ஈக்குவல் டு பாணன், பறையன், கடம்பன், துடியன் தான் சாதின்னு இவர்களாக ஒரு மாயையை உருவாக்கி ஒரு பொய் வரலாறு எழுதி மக்களை முட்டாளாக்கி இன்ன வரைக்கும் அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் குடி அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த பாடலுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதில் வந்து தெளிவாகவே அந்த அரச மக்கள் பிரஜைகள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா, அதுவாக தான் இருக்கணும். ஏன்னா அதுதான் செட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பூவில் வந்து சிறப்பு 4 சொல்லிட்டாங்க, உணவில் சிறப்பு 4 சொல்லிட்டாங்க. அப்போ குடியில் சிறப்பு 4 அப்படின்னா அது கண்டிப்பாக சாதியாக இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லாஜிக் படி பார்த்தா அப்படி அதை வச்சு நம்ம எதுவுமே பேச முடியாது. பாணன் அப்படிங்கிற ஒரு சாதி, பறையன் அப்படிங்கிற ஒரு சாதி, கடம்பன் அப்படிங்கிற ஒரு சாதி, இது எல்லாமே இசை சாதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 4 இசை சாதிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்? அப்போ இன்றைக்கி வாழ்வியல் அந்த மாதிரி இந்த 4 இசை சாதிக்கு முக்கியத்துவம் இருக்கா அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்போ இது என்னவாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏராளமாக சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா, பாணன் அப்படிங்கிறவங்க பாட்டு பாடுறவங்க, பறையன் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்பீக்கிங் அந்த மாதிரி ஸ்பீக்கிங்கிற கான்செப்டில் பார்த்தீங்கன்னா பேச்சாளர்கள். 3வது கடம்ங்கிறது ஒரு இசை வாத்தியம், கடம்பர்கள், இசை அமைப்பாளர்கள், இசையை வாசிக்கக்கூடியவர்கள். துடி அப்படிங்கிறது வந்து ஆடல் சம்மந்தப்படுத்தி இருக்குது, துடியன் அப்படிங்கிறது. அப்போ இதை 4ஐயும் எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? பாட்டு பாடுறவங்க, இசை அமைக்கிறவங்க, பேச்சாளர்கள், நடனம் ஆடுறவங்க, இந்த 4ஐயும் செய்யக்கூடியவர்களுக்கு உலகத்தில் எப்பொழுதும் எக்காலத்திலும் சிறப்பு இருக்கும் அப்படிங்கிறத பதிய வைக்கிறதுக்காக தான் அந்த பாடலில் இந்த 4 குடிகளும் சிறப்பான குடி அப்படின்னு வந்து பதிவு செஞ்சுருக்காங்களே தவிர்த்து அதை ஒரு சாதியாகவே அவர்கள் பதிவு செய்யவில்லை. அப்படிங்கிறது தான் ஏரன் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதை நீங்களும் ஆய்வு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஏன்னா இது வெறுமனை வந்து ஒரு 4 சாதி ஒருத்தங்க என்னடான்னா அது எல்லாத்தையும் ஒரு நிலப்பரப்போடு கண்டுபிடிச்சி 4 நிலப்பரப்பு இருந்ததுங்கிறாங்க, இந்த 4 சாதியாக இருந்ததுங்கிறாங்க. அப்படி இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நடுகள் மரபே அந்த பாட்டில் வந்து நடுகள் மரபு அப்படின்னு தான் அந்த கருத்தியலே வருது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சாதி கட்டமைப்பாக அன்றைக்கி இருக்க வாய்ப்பே கிடையாது. பாணர் அப்படிங்கிறவங்க பாட்டு பாடுறவங்க தான். இன்றைக்கி வந்து அது சாதி அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தங்கள் பாட்டு பாடுறவன், நடனம் ஆடுறவன், பேச்சாளர், இன்னொன்று என்னது இசையமைப்பாளர். ஏன்னா இது வாழ்வியலில் இன்றைக்கும் இருக்குது, அன்னைக்கும் இது சிறப்பாக இருந்திருக்கு, இன்றைக்கும் இது சிறப்பாக இருந்திருக்கு. இந்த 4 தொழில் செய்கிறவங்க எந்த நாட்டிலையும் சரி, எல்லா நாட்டிலையும் சரி, எல்லா இனத்திலையும் சரி, எல்லா மொழியிலும் சரி பெருமையாக இருக்கக்கூடியவர்கள். சரியா இல்லையா? அப்போ இதைத்தான் வந்து சங்க இலக்கியத்திலே நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த 4 விஷயத்தை செய்பவர்கள் முக்கியமானவர்கள், பெருமையானவர்கள், மக்களால் போற்றப்படுபவர்கள் அப்படிங்கிறது தான் அதுலேயும் உணர்த்திருக்கிறார்கள். அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக நான் பதிவு பண்ணுறேன். இதுதான் உண்மையாக இருக்கணும் ஏரன் அடிப்படையில். ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய சுயநலத்திற்காக, தங்களுக்கு வரலாறு உருவாக்க வேண்டும் என்பதற்காக, இன்றைக்கி அந்த பேரில் சாதி அப்படிங்கிற ஒரு கருத்தியல் இருப்பதற்காக எதெல்லாம் அந்த பேரில் இருக்கோ அதை எல்லாத்தையும் சாதி சாதி சாதின்னு சொல்லி ஒரு பொய் வரலாறை எழுதி அதுக்கு இந்த அரசாங்க ரீதியாக ஒரு முத்திரையும் வாங்கி கொடுத்து அதையெல்லாம் அரசாங்கமே சொல்லிடுச்சுன்னு சொல்லி இங்கே மக்களுக்குள்ள, குடிகளுக்குள்ள ஒரு பிரிவினையை உண்டாக்கி இங்கே வந்து ஒரு பெரிய அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை தமிழர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த காணொளியின் நோக்கமே வரலாற்றை ஏரன் அடிப்படையில் பார்க்கும்போது தான் தெளிவாக பேச முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக தான். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து முரணோ இல்லை உங்களுக்கு குழப்பமோ இருந்ததுன்னா தாராளமாக வாங்க, விவாதம் பண்ணலாம், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதற்கு நேர்மையாக அறத்தோட என்ன எழுதியிருக்கிறார்களோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும். சாதி பின்னால் போய் நின்றுக்கிட்டு நம்ம வந்து வரலாறு பேசினா அது வந்து வரலாறாகவே இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த கருத்துக்களை பதிவு பண்ணுவதற்காகத்தான் இந்த காணொலியை நான் பதிவு செஞ்சேன். நீங்களும் ஆய்வு செய்யுங்க, ஒவ்வொரு சொல்லுக்கும் இருக்கக்கூடிய எல்லா அர்த்தங்களையும் பாருங்கள். எந்த அர்த்தம் இதற்கு பொருத்தமாக இருக்கும், இந்த பாடலுக்கு பொருத்தமாக இருக்கும், இதை எழுதியவர் எந்த நோக்கில் எழுதியிருக்கிறார், எந்த காலத்தில் எழுதியிருக்கிறார், அந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஏரன் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்கும்போது தான் இதனுடைய உண்மைத்தன்மை எல்லாமே புரியும். இதிலிருந்து தெளிவாக நமக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாயை என்னென்ன மாயை, அந்த குறிஞ்சி நிலத்திலிருந்து தான் ஒட்டுமொத்த தமிழினமுமே வந்துச்சு அப்படிங்கிறது பொய், அது ஒரு மாயை. ஏன்னா மரபணு ரீதியாகவே எல்லோரும் வேறு வேறாக இருக்கிறோம். அதே மாதிரி
ரெண்டாவது வந்து இந்த திணை கோட்பாட்டை மையப்படுத்தி தான் நாகரிகம் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து இவர்கள் உருவாக்கிய கதை. அப்படியெல்லாம் கிடையாது. திணை கோட்பாட்டை எழுதுவதற்கு முன்னாலேயே இங்கே நாகரிகம் வந்தாச்சு. நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதற்காக திணை மக்கள் அப்படின்னு வேறுபடுத்தி யார் யார் எங்கெங்கே வாழ்ந்தாங்கன்னு பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இப்போ உதாரணத்துக்கு பல்லர்களே எடுத்துக்கோங்களேன், இந்த மருத திணை அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை வச்சுக்கிட்டு தான் நாகரிகம் அது இதுன்னு பேசுவாங்களே தவிர இதெல்லாம் இவங்க உருவாக்கின கோட்பாடு. எந்த ஒரு புலவர்களும் மருத திணையில் தான் எல்லாமே நடந்துச்சு, அதாவது நாகரிக வளர்ச்சி உருவாச்சு, அதை வந்து அவங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்காக ஒரு இதாக சொன்னாங்க. அதுக்கு முன்னாலேயே வந்து திணை மக்கள் அப்படின்னு தான் திணை மக்கள் நாகரிகத்தை உருவாக்கினார்கள் அப்படின்னு எங்கேயும் எந்த ஒரு இடத்துலையும் குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். குலமக்கள் அப்படிங்கிற கருத்தியல் தான் நாகரிகத்தை வளர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தொல்காப்பியத்தை பார்க்கும்போது நமக்கு புரிகிற ஒரு விஷயமாக நமக்கு தெரிகிறது. அதே போல் இந்த பாணன் பறையன் அப்படிங்கிறதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழிலை மையப்படுத்தி இந்த தொழிலை செய்பவர்கள் சிறப்பானவர்கள் அப்படிங்கிறத தான் வந்து அதை குடி அப்படின்னு மையப்படுத்தியிருக்காங்களே தவிர்த்து அதை அவர்கள் சாதியாக குறிப்பிடவில்லை. இதுதான் இன்ன வரைக்கும் தமிழகத்தில் பொய் வரலாறுக்கு அடிப்படை. இந்த விடயத்தை வைத்துத்தான் இந்த வரலாறு இல்லாத வெளியிலிருந்து வந்தவர்கள் எல்லோரும் தையா தக்கான்னு குதிச்சுக்கிட்டு இன்னைக்கு தமிழர் குடிகளுக்குள் முரண்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக நான் பதிவு பண்ணுறேன். இதை நீங்களும் சிந்திச்சு பாருங்கள், நீங்களும் ஆய்வு செஞ்சு பாருங்கள். தமிழர் குடிகள் அறிவார்ந்த சமூகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதை இன்னும் நீங்கள் உள்ளுக்குள்ளே போக 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 உங்களுக்கு இதனுடைய புரிதல் வரும் அப்படிங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நன்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழர் குடிகள்.